கன்னி ராசியெல்லாம் எப்படி இருக்கீங்க? 11வது வீட்டில் உங்களுக்கு அதாவது குரு சஞ்சரிப்பார். இஸ் ட்ரான்சிட்டிங் யுவர் 11th ஹவுஸ். 11th ஹவுஸ் ஆஃப் லாபங்கள். வெரி குட். ஸோ அதிலே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். எப்படி இந்த 5 மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அதிச்சாரம், அதாவது ஒரு வருஷம் உள்ள அந்த பயிற்சி 5 மாதம் நடக்க போகுது. ஜூன் 2 நாளை ஜூன் 2 2026லேருந்து 31 அக்டோபர் 2026 வரைக்கும் உங்களுக்கு கன்னி ராசி இருக்கிறது எப்படி இருக்கும்போது பார்ப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் அதோட திருஷ்டிங்களும் பார்க்கணும். 5, 7, 9 குருவின் திருஷ்டி, 3, 5, 7ன்னு வரும், 3, 5, 7ன்னு வரும். அதாவது அதோட கணக்குப்படி பார்த்தா ரொம்ப கன்ஃபியூசிங்கெல்லாம் டோன்ட் வரி அபவுட் இட். எப்படி இருக்கும்போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11வது வீட்டில் மெயினாக அதுதான் 5 மாதத்துக்கு இருக்க போகுது. லாபங்கள், ப்ராஃபிட், கெயின்ஸ், உங்களோட நட்பு உயரும். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியாக உங்களுக்கு நிறைய பயணம் வந்து சேரும். புது புது நண்பர்கள் பார்ப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் நண்பர்கள் உங்களுக்கு இந்த 5 மாதம் பார்க்க போகிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வர நண்பர்கள். சிலதுக்கு ஏன் தான் நண்பர் இருக்கான்னு நம்ம ஒரு கேள்விக்குறி கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நல்ல உங்கள் வாழ்க்கையை தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கை எவ்வளோக்கோ உதவி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நண்பர்களாக வருவாங்க. வேறு என்ன 11வது வீடு உங்களோட அஃப்கோர்ஸ் த வே தட் யூ சீ திங்ஸ். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு ஒப்ஜெக்டிவ் இருக்குது, நான் அங்கே போய் சேர வேண்டும். அதுதான் லட்சியங்கள் அடையிற வீடுன்னு சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில் லட்சியங்கள் இருக்குல்ல, ஹோப்ஸ், ட்ரீம்ஸ்லாம் இருக்குல்ல, அது அடையிற வீடு தான் 11வது வீடு. ஸோ பியூட்டிஃபுல் ஹவுஸ் அது 11வது வீடு. அப்போ அதில் இருக்கிறனால குருவும் உச்சத்தில் இருக்கிறனால 11வது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நான் சொன்னது மறுபடியும் சொல்கிறேன். எது லாபங்கள், நண்பர்கள், இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி தெரியுமா? இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்களோ, உங்களுக்கு தெரியணும் யாருக்குன்னு. ராவும் பகலும் வேலை செய்கிறீங்க, ஆனால் யாரும் ஒரு பேர் தட்டிட்டு போயிடுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வராது. ஆனால் இந்த 5 மாதத்தில் வந்து உங்களுக்கு யூ கோன் கெட் குட் ரெக்கக்னிஷன். ஓகே, பிஸ்னஸ் செஞ்சிங்களா, நல்ல ப்ராடக்ட் இருக்கும், நல்ல சர்வீஸ் இருக்கும். மற்றவங்க சும்மா சாதாரண ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, ஒரு மோசமான சர்வீஸாக இருப்பாங்க. தே வுட் டூ பெட்டர் தென் யூ. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் தானே உங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு they will start to know, a lot of people will start to know you. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் அஃப்கோர்ஸ் 11வது லட்சியங்கள் அடையிற வீடு, ரைட்டா? அது மட்டும் இல்லை, இந்த திருஷ்டி 3, 5, 7 என்று இந்த திருஷ்டிகளும் சேரும். ஸோ திருமண வாழ்க்கையிலும் சரி, உங்களோட துணிச்சலும் சரி, உங்களோட கல்வி சரி, உங்களோட விவேகம் சரி, இது எல்லாமே உயரும். ஸோ இட்ஸ் a fantastic thing for கன்னி. அஃப்கோர்ஸ் குரு உச்சத்தில் இருக்கிறனால எல்லா வீட்டில் 8வது வீட்டில் இருந்தவங்க கூட 8வது வீட்டில் வந்து திருஷ்டி விழுந்தால் கூட நல்லது தான் நடக்கும். பட் அஃப்கோர்ஸ் உங்களோட ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா இப்போ நான் சொன்னது பொது பலன். உங்களோட ஜனன ஜாதகம் தெரியணும்னா வெறும் 234 ரிங்கெட் 234 வரும். இது வந்து முழுக்க ஆடியோ ரெக்கார்டிங். என் நம்பர் பாயோவில் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.